இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தாங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பவுல்ல 2 கப் அளவுல கம்பு சேர்த்துக்கிறேன். அது கூடயே 1 கப் கருப்பு உளுந்து, டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா பொடிச்சு அதுல இருக்க மண்ணு கல்லெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதை ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு கிரைண்டர்ல சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா இட்லிக்கு அரைப்போம்ல அதே மாதிரி இதை அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல மாத்திட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சு வச்சிடலாம். இதை நான் 2 பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கேன். இதுல ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். ஒரு பாத்திரத்தை மட்டும் வெளியில வச்சிருந்தா பாருங்க 5 மணி நேரத்துக்கு நல்லா புளிச்சிருச்சு. இதுல ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் சேர்த்திருக்கோம். அதனால ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. சோடாப்பு எதுவுமே போட வேண்டாம். இதை அப்படியே எடுத்து நம்ம இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இட்லி பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இட்லி ரெடியா இருக்கு. ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவும் நம்ம நார்மலா இட்லி பண்றதை விட இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முன்னாடி ராகில எப்படி இட்லி பண்றது வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைப்பட்ட